அம்மா எலும்புங்க, அம்மா எலும்புங்க, என்னாச்சு உங்களுக்கு? கவிதா எலும்பு கவிதா, அது நம்ம பொண்ணு நெட்டவள்ளி தான். நான் அழகா வீட்டு வராமலே இருந்திருக்கலாம் போல. என்ன பார்த்து தான் அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. மக்களே நெட்டவள்ளி, நீ நல்ல கருப்பா இல்ல மக்களே இருந்த, எப்படி நல்ல கலரானு? ஐயையோ, அம்மா கேட்கிய கொஸ்டினுக்கு நான் எப்படி ஆன்சர் சொல்லுவேன்? குட்டி சாத்தம் வேற சொல்லியிருக்கு, நான் இருக்கிறத யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதை யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அம்மா, எனக்கு புதிய ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டு உண்டுமா. அவள் வந்து எனக்கு ஒரு சோப் தந்தா. அந்த சோப்பை வந்து டெய்லி தேய்ச்சி குளிச்சா கண்டிப்பாக நீ வந்து நல்ல கலர் ஆகுவேன்னு சொன்னா. அதனால நான் டெய்லி அந்த சோப்பு போட்டு குளிச்சு குளிச்சு நான் இப்படி கலர் ஆகிட்டேன். என்னால நம்பவே முடியல மக்களே, நீ உண்மையில நெட்டவள்ளி தானே? ஆமாம் அம்மா, நான் உண்மையாக நெட்டவள்ளி தான். என்ன நம்புங்க அம்மா. உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. அம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ரூமுக்கு போயிட்டு வரேன். என்ன? சரி மக்களே, நீ இதுவரை எங்க மக்களே போயிருந்த? உன்னை நானும் அப்பாவும் எங்க எல்லாம் தேடணும் தெரியுமா? போலீஸுக்கு வேற கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அம்மா, நான் ஸ்கூல்ல இருந்து தெரியாமல் வழி தப்பி ஒரு காட்டுக்கு போயிட்டேன் அம்மா. அதுக்கு பிறகு எப்படியோ வீடை கண்டுபிடிச்சு வந்துட்டேன். சரி சரி மக்களே, நீ உனக்கு ரூமுக்கு போ. என்ன? வா குட்டி சாத்தா, எங்கள் அம்மா எப்படியோ என்ன நம்பிட்டாங்க. வா, இனி ரூமுக்கு போகலாம். இங்க என்ன நடந்துன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. குட்டி சாத்தா, நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிளாக்காக இருப்பேன் இல்லை, நீ என்ன ரொம்ப ஒயிட்டாக மாற்றிட்ட. எங்கள் அம்மா என்ன பார்த்து நல்லா பயந்துருக்காங்க போல. இது நெட்டவள்ளி இல்லை, அவளுக்கு ஆவின்னு சொல்லி பயந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ எப்படியோ என்ன நம்பிட்டாங்க. வா, நான் எனக்கு ரூம் எல்லாம் உனக்கு காட்டி தரலாம். குட்டி சாத்தா, இதுதான் எனக்கு ரூம். எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி காடு மலை அப்படி எல்லாம் தான் வாழ்ந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மனுஷங்க வீட்டுக்குள்ளாடி வந்திருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இது மட்டும் இல்லை குட்டி சாத்தா, எனக்கு நிறைய பொம்மை உண்டு. அதுக்கப்புறமா நிறைய நோட் புக்ஸ் உண்டு. அதுக்கப்புறமா காதில் போடுற கம்மல், மாலை, பொட்டு எல்லாமே இருக்குது. அப்படியே நெட்டவள்ளி, நீ எல்லாம் காட்டிதா என்ன? இப்போ எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கிறது போல இருக்கு. உனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் மேக் பண்ண தெரியுமா? உனக்கு மந்திர சக்தினால ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல வெயில் காலம்னால உனக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கிறியா? இல்ல இல்ல நெட்டவள்ளி, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இல்லை. சரி, நான் மந்திர சக்தினால ஐஸ்கிரீம் வர வைக்க என்ன? அப்போ நீ காட்டில் இருக்கும்போது என்ன சாப்பிடுவ? உனக்கு யார் சாப்பாடு தருவாங்க? எனக்கு யாருமே சாப்பாடு தர மாட்டாங்க. காட்டில் வந்து நிறைய தேன் கூடெல்லாம் இருக்கும். நான் ஃபுல்லுமே தேன் எல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மலைக்கு போனால் நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ஃப்ரூட்ஸும் தேனும் தான் எனக்கு சாப்பாடு. எனக்கு தேன் ரொம்ப பிடிக்கும். நீ தேன் சாப்பிட்றதில்லையா? ஆமாம், நானும் தேன் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அப்புறமா ஐஸ்கிரீமும் தேனும் வர வைப்போம் என்ன? குட்டி சத்தம் குட்டி சத்தம் குட்டி சத்தம் கண்ணே சொல்லு மேஜிக். இப்போ எனக்கு ஐஸ்கிரீமும் தேனும் வேணும். ஐ, எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்திருக்கு. குட்டி சாத்தா, நீயும் டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கு. தேனை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. இனி நம்ம டெய்லி ஒவ்வொரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வர வச்சு சாப்பிடலாம் என்ன? எல்லா ஃப்ளேவருமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் தான். குட்டி சாத்தா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன ஹெல்ப் நெட்டவள்ளி? எனக்கு முடியெல்லாம் ஒரு மேம் வெட்டினாங்க, இல்லை அவங்கள பனிஷ் பண்ணணும். அவ்வளவுதானே, நாளை ஸ்கூலுக்கு போவேல, அப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. இதுவரை எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கவே செய்யாது. நீ இருக்க இல்லை, அதனால நான் ஜாலியாக ஸ்கூலுக்கு போவேன். எனக்கு எல்லாமே பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்கு. குட்டி சாத்தா, நான் ஒன்று சொல்லவா? எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ டெய்லி எனக்கு கூட தான் இருக்கணும் என்ன? சரி நெட்டவள்ளி, எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டி சாத்தா, உனக்கு அம்மா அப்பா எல்லாம் ஒன்று தேடுவாங்களா? உனக்கு ரிலேட்டிவ்ஸ்ன்னு யாராவது இருக்காங்களா? தெரியல நெட்டவள்ளி, என்னை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு ஞாபகம் வந்த நாள்ல இருந்தே நான் காடு மலை அப்படி தான் சுற்றிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் தெரியுமா? நானாவே ஏதாவது மேஜிக் பண்ணி ஏதாவது சாப்பிடுவேன். மோஸ்ட்டாக தேன் தான் சாப்பிடுவேன். எனக்கு மேஜிக் எல்லாம் ஏதாவது அனிமல்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து அனிமல்ஸ் எல்லாம் காட்டுக்கு கொல்ல வருவாங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாம் காப்பாற்றுவேன். அந்த மாதிரி தான் நான் காட்டில் இருந்தேன். நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வருவேல்ல, அப்போ நான் எங்கள் ஸ்கூலை பற்றி எல்லாம் சொல்லித்தரேன் என்ன? எந்த மேம் எனக்கு முடிய வெட்டினாங்கன்னு சொல்லித்தரேன். மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.